Hello, children. Welcome to today's Sunday class. I'm so happy to see you all in another brand new week. So, just like another usual Sundays, we have a lot of new things lined up today as well. So, before we get them started, let's begin with a word of prayer. Almighty Father, I am thankful for this wonderful day that you have given us. In this day, we are here to give praise and sing of your glory. I pray all the children that you bless them with the right knowledge and that you shower them with the abundant blessings, and for all the people around the globe. All this I ask in your holy and precious name. Amen. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory forever and ever. Amen. The wise man built his house upon the rock. The wise man built his house upon the rock. The wise man built his house upon the rock, and the rains came tumbling down. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up, and the house on the rock stood firm. The foolish man built his house upon the sand. The foolish man built his house upon the sand. The foolish man built his house upon the sand, and the rains came tumbling down. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up, and the house on the sand went crash. The rains came down and the floods came up, and the house on the sand went crash. ஹாய் கிட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 3 பார்ட்ஸோட ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பாட் மேக்கர் இருந்தார். இவரோட ஒர்க் என்னன்னா நியூ பாட் செஞ்சு விற்று அந்த காசில் அவரோட ஃபேமிலி, குட்டி ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தார். ரொம்பவே கஷ்டப்படுற பாட் மேக்கர். அந்த பாட் விற்ற காசில் தான் அவர் லீட் பண்ணார். அவருக்கு 3 பாட்ஸ் இருந்துச்சு. இந்த 3 பாட்ஸும் ஒரு நாள் பேசிக்கிச்சான். ஸோ ஃபர்ஸ்ட் பாட் சொல்லிச்சு, நம்ம ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அப்படின்னு. செகண்ட் பாட்டு சொல்லிச்சு, ஆமாம் நானும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் தேர்ட் பாட் சொல்லிச்சா, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, ரொம்ப புவர் பர்சனாக இருக்காரு, எனக்கு ஒரு ரிச் வீட்டில் அழகாக போய் இருக்கிறதா எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த ஆம்பியன்ஸே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா தேர்ட் பாட். அப்படி இருக்க ஒரு ரிச் பர்சன் பாட் வாங்க வந்தார். ஸோ அவர் இந்த பாட் மேக்கரை பார்த்து கேட்டாரா, எனக்கு ஒரு நல்ல பாட் வேணும். ஸோ அவர் சொன்னாரா, நான் பண்ணுற எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான், நீங்கள் எந்த பாட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனால் இந்த ரிச் பர்சன் சொன்னாரா, பார்க்குறதுக்கு எல்லா பாட்டுமே புதுசாக இருக்குது, எனக்கு புதுசாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பழசாக இருக்கணும், அப்போ தான் அது நல்ல டியூரபிலிட்டி இருக்கும், ஆனால் எனக்கு பழைய பாட்டு தான் வேணும் அப்படின்னு. இவர் அடம் பிடிச்சதுனால அவருக்கு வேறு வழி இல்லாமல் அந்த 3 பாட்ஸை காமிச்சாராம். ஸோ அதுலேயும் அந்த ரிச் பர்சன் வந்து இந்த தேர்ட் பாட்டை வந்து செலக்ட் பண்ணாராம். இப்போ அந்த தேர்ட் பாட்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாட்டுக்கு ஒரு ரிச் வீட்டில் போய் இருக்கிறத பிடிச்சி என் ஆசையெல்லாம் நிறைவேறுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த ரிச் பர்சன் கூட அந்த பாட் போச்சான். அவரும் காசு பே பண்ணிவிட்டு அந்த பாட்டை தூக்கிட்டு போயிட்டார். இப்போது இந்த அவரோட வீட்டில் வாட்டர் ஃபில் பண்ணி இந்த பாட்டை ரொம்ப அழகாக வச்சுருந்தார். இந்த பாட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவர் இப்படி தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, பாட்டோட டாப் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு அந்த பாட்டை பார்த்தாலே பிடிக்கல. இந்த பாட்டால் எந்த யூஸும் இல்லை, பிரேக் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு, இந்த வீட்டில் வச்சாலே இது நல்லா இல்லை, என்னதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, இந்த பாட்டில் எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஒரு அவுட்ஸ்கர்ட்டான ஒரு இடத்துல தூக்கி அந்த பாட்டை வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த பாட்டுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. நான் சந்தோஷமாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன், அங்கே பிடிக்கலன்னு சொல்லி ஒரு ரிச் பர்சனுக்கு வீட்டில் போனேன், இப்போ அவரை என்னை உடஞ்சிட்டே எந்த யூஸில் தூக்கி போட்டார், எனக்கு யாரும் இல்லை, ஐ எம் அலோன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஓல்ட் மேன் அந்த வழியாக வந்தார்.
அவர் இந்த பாட்டை பார்த்தாரு. பார்த்துட்டு அதை பிக் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாட் திங்க் பண்ணிச்சு, நம்ம எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிச் பர்சன் தூக்கி போட்டுட்டாரு, இவர் வேற தூக்கிட்டு போறாரு, இவர் என்ன பண்ண போறாரோ நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஃபுல்லாகிட்டே போச்சு. இந்த ஓல்ட் மேன் அந்த பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணி டெய்லி தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு. இந்த பாட் ஒரு நாள் கேட்டுச்சா அந்த ஓல்ட் மேன் கிட்ட, நான் எந்த யூஸுமே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்ன அழகாக வாட்டர் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கு அந்த ஓல்ட் மேன் சொன்னாரா, எனக்கு நியூ பாட்டெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லை, அதனால தான் நீ மேலே மட்டும்தான் உடஞ்சிருக்க, அட்லீஸ்ட் ஹாஃப் நான் வாட்டர் ஃபில் பண்ணி நான் யூஸ் பண்ணலாம் அதை, அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இது போதும், எனக்கு இந்த ஓல்ட் பாட்டே போதும், எனக்கு வாட்டர் ஃபில் பண்ணுற பர்பஸை நீ சர்வ் பண்ணுற, ஸோ ஐ எம் ஃபைன் வித் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வச்சுருந்தாராம். ஸோ இந்த பாட்டோ சொல்லிச்சு, ஆமாம் நான் யாருக்குமே யூஸ் இல்லைன்னு நினச்சேன், அண்ட் ஐ ஹவ் லேர்ன்ட் அ குட் லெசன் நவ், நீங்கள் என்னை ரொம்ப அக்கறையாக பார்த்துருக்கீங்க, ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ எம் சர்விங் சம்திங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஹாப்பியாக அந்த வீட்டில் இருந்துச்சான். கொஞ்ச நாள் அப்படி போச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஓல்ட் மேன் ஒரு டே மார்னிங் 2 other பாட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாராம். ஸோ அது எந்த பாட்னா, அந்த பாட்டோட ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ் 2 எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அப்போ இந்த பாட் கேட்டுச்சா, நீங்கள் எல்லாம் எப்படி இங்கே வந்தீங்க? அப்போ அந்த பாட் சொல்லிச்சா, எங்கள் மேலே ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு, பழசாயிட்டோம், உடஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர் தூக்கி போட்டுட்டார், ஆனால் அந்த ஓல்டு மேன் எங்களை பிக் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிச்சு. இவர் பிக் பண்ணிட்டு வந்ததும் இல்லாமல் அந்த 2 பாட்டில் 2 அழகான 2 பிளான்ஸ் வச்சு டெய்லி வாட்டர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த 2 பாட் which seemed to be useless and filled with cracks has become a very beautiful pot. ஏன்னா அதில் 2 பிளான்ஸ் இருந்து ரொம்ப அழகாக அந்த வீடே அதை அழகுபடுத்திட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம ஓனருக்கு யூஸ்லெஸ்ன்னு நினச்சோம், நமக்கு அழகெல்லாம் போயிடுச்சுன்னு அவங்க நம்மளை தூக்கி போட்டுட்டாங்க, ஆனால் இந்த புவர் பர்சன், தட் இஸ் அ ஓல்ட் பர்சன் என்ன பண்ணாரு, நம்மளை தூக்கிட்டு வந்து நம்மளை ரொம்ப அழகாப்படுத்தி நம்மளை ஒரு யூஸ்ஃபுல் பர்சனாக வச்சுருக்காரு அப்படின்னு 3 பேரை சொல்லி 3 பேரும் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருந்தாங்களாம். What are we learning from today's story, kids? We are like that broken pot. We think we are useless, and even if the whole world thinks we are useless, God is like that old man who picks us up in spite of our weaknesses, deformities, and makes us useful to Him. He makes us to serve His purposes. Let's continue to serve God, and He will do great things in our life. Thank you all. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன், மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன், மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. அங்கே நான் காண்பேனே நோவாவை, அவர் செய்த பேழை அங்கு இருக்காதே. அங்கே நான் காண்பேனே நோவாவை, அவர் செய்த பேழை அங்கு இருக்காதே. யோனாவை காண்பேன், பெரிய மீனும் இருக்காதே வானலோகத்திலே. யோனாவை காண்பேன், பெரிய மீனும் இருக்காதே வானலோகத்திலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன், மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன், மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. கடல் மீது நடந்திட்ட என் நேசர், கனிவான முகத்தை அங்கு கண்டு பூரிப்பேன். கடல் மீது நடந்திட்ட என் நேசர், கனிவான முகத்தை அங்கு கண்டு பூரிப்பேன். என்ன ஆனந்தம், நானும் அவர்களில் ஒருவர் வானலோகத்திலே. என்ன ஆனந்தம், நானும் அவர்களில் ஒருவர் வானலோகத்திலே. உன்னத
உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. ஹலோ சில்ட்ரன், குட் மார்னிங். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இப்போ கேட்ட பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாங். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த சாங் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். Okay, so I'll go line by line, action by action. You all repeat after me. Okay, let's start. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. அங்கே நான் காண்பேனே நோவாவை, அவர் செய்த பேழை அங்கு இருக்காதே. அங்கே நான் காண்பேனே நோவாவை, அவர் செய்த பேழை அங்கு இருக்காதே. யோனாவை காண்பேன், பெரிய மீனும் இருக்காதே வானலோகத்திலே. யோனாவை காண்பேன், பெரிய மீனும் இருக்காதே வானலோகத்திலே. கடல் மீது நடந்திட்ட என் நேசர், கனிவான முகத்தை அங்கு கண்டு பூரிப்பேன். கடல் மீது நடந்திட்ட என் நேசர், கனிவான முகத்தை அங்கு கண்டு பூரிப்பேன். என்ன ஆனந்தம், நானும் அவர்களில் ஒருவர் வானலோகத்திலே. என்ன ஆனந்தம், நானும் அவர்களில் ஒருவர் வானலோகத்திலே. ஸோ சில்ட்ரன், சாங் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் லைன்ஸ் கூட. ஸோ நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன்ஸோட பாடலாம். ஓகே, ஸோ உங்கள் இடத்துலேருந்து எழுப்பி நின்றுக்கோங்க. லெட்ஸ் ஆல் டூ இட் டுகெதர். 1 2 3 ஸ்டார்ட். உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. அங்கே நான் காண்பேனே நோவாவை, அவர் செய்த பேழை அங்கு இருக்காதே. அங்கே நான் காண்பேனே நோவாவை, அவர் செய்த பேழை அங்கு இருக்காதே. யோனாவை காண்பேன், பெரிய மீனும் இருக்காதே வானலோகத்திலே. யோனாவை காண்பேன், பெரிய மீனும் இருக்காதே வானலோகத்திலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. கடல் மீது நடந்திட்ட என் நேசர், கனிவான முகத்தை அங்கு கண்டு பூரிப்பேன். கடல் மீது நடந்திட்ட என் நேசர், கனிவான முகத்தை அங்கு கண்டு பூரிப்பேன். என்ன ஆனந்தம், நானும் அவர்கள் ஒருவன் வானலோகத்திலே. என்ன ஆனந்தம், நானும் அவர்கள் ஒருவன் வானலோகத்திலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் மீட்பின் படகிலே நான் மீட்பின் படகிலே. Bye children. So another மறக்காதீங்க, வீடியோஸ் அனுப்புங்க. Take care. See you next week. போறேனே, சண்டே
morning, children. It's quiz time. This week we have names of God mentioned in the Old Testament and their meanings. There are 13 questions. You will have to guess the right answer. So let's get started. Jehovah Elohim. Jehovah Elohim means the Lord, our Creator. Jehovah El Elyon. Jehovah El Elyon means the Lord, Most High God, the Owner. Jehovah Adonai. Jehovah Adonai means the Lord, the Master. Jehovah El Olam. Jehovah El Olam means the Lord, the Everlasting. Jehovah Jireh. Jehovah Jireh means the Lord, the Provider. Jehovah Rapha. Jehovah Rapha means the Lord, the Healer. Jehovah Nissi. Jehovah Nissi means the Lord, the Banner, Miracle Worker. Jehovah Shalom. Jehovah Shalom means the Lord, our peace. Jehovah Shaphat. Jehovah Shaphat means the Lord, the Judge. Jehovah Sabaoth. Jehovah Sabaoth means the Lord of Hosts. Jehovah Gibor. Jehovah Gibor means the Lord, the Mighty. Jehovah. Jehovah means the Lord, the Jehovah. Jehovah Shammah. Jehovah Shammah means the Lord, the ever-present. That's it for this week, children. Until next week, stay safe, stay blessed. God's not dead, no. He is alive. God's not dead, no. He is alive. God's not dead, no. He is alive. I feel him all over me. God's not dead, no. He is alive. God's not dead, no. He is alive. God's not dead, no. He is alive. I feel him all over me. I feel him in my hands, I feel him in my feet, I feel him in the church, I feel him on the street, I feel him in the air, I feel him everywhere. I feel him all over me. No, 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 God's not dead, no. He is alive, God's not dead, no. He is alive, God's not dead, no. He is alive, I feel him all over me. I feel him in my குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்மளோட பைபிள் ஸ்டோரி எங்க இருக்குன்னா மார்க் சாப்டர் 10 verses 46 to 52. Blind Bartimaeus received his sight. A long time ago, there lived a blind beggar in the town of Jericho. His name was Bartimaeus. One day, Jesus and his followers were visiting the town.
As they were leaving, they were crossing the road on which Bartimaeus was begging. Since there was a lot of noise being made by all the people around Jesus, Bartimaeus asked a man about what was happening. The man told him that Jesus and his followers were passing by. Bartimaeus had heard a lot of good things about Jesus and the miracles he performed. So he shouted loud, "Have pity on this poor blind beggar." He was shouting again and again till Jesus heard him. People tried to keep him quiet, but Jesus told him to bring the beggar to him. When Bartimaeus was taken to him, Jesus asked him, "What do you want me to do?" The beggar replied, "Have pity on me, son of David. Let me get my eyesight back." Hearing this, Jesus said to him, "Go, your faith have saved you." Bartimaeus got his eyesight back and he was very happy. So from that moment, he became a devotee follower of Jesus. The moral of the story, பார்த்திமேயு நம்பிக்கையோட கடவுள் நோக்கி ப்ரேயர் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு என்னாச்சு, கண் பார்வை கிடைச்சது. நம்மளும் நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணா நமக்கும் கடவுள் எல்லாம் ஆசீர்வாதமா தருவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம டெய்லி பைபிள் படிச்சு ப்ரேயர் பண்ணணும். Today's memory verse: If you believe, you will receive whatever you ask for in prayer. Matthew chapter 21 verses 22. If you believe, you will receive whatever you ask for in prayer. Matthew chapter 21 verses 22. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவே அழைக்கிறாரை ஜீவன் தந்த ரட்சகர், கூவே அழைக்கிறாரை ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாம ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு
சொல்லாம ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் சட்டைகள் கீழ் கண்டர்வாய் ரட்சிப்பேன். காக்கும் சட்டைகள் கீழ் கண்டர்வாய் ரட்சிப்பேன். தினமும் ஜெபிப்பிடாலும் வேதம் வாசிப்பிடாலும், தினமும் ஜெபிப்பிடாலும் வேதம் வாசிப்பிடாலும், திட்டமாய் ஏசு நாடின் சட்டையின் கீழே இருப்பாய். திட்டமாய் ஏசு நாடின் சட்டையின் கீழே இருப்பாய். தேங்க்யூ. I'm going to tell last week's verse, Romans 1:16. For I am not ashamed of the gospel, for it is the power of the God for salvation to everyone who believes. Thank you. I'm going to tell last week's memory verse, Romans chapter 1 verse 16. I'm not ashamed of the gospel, for it is the power of God for salvation for everyone who believes in Him. Thank you. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship His holy name. Sing like never before, oh my soul. I worship His holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing a song again. Whatever may pass and whatever lies before me, 10,000 reasons for my heart to sing. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship His holy name. Sing like never before, oh my soul. I worship His holy name. Thank you. I'm not ashamed of the gospel, of the power of God, of the salvation to everyone. Romans 1:16. Thank you. Making melody in my heart, making melody in my heart, making melody in my heart. To the King of Kings, thumbs up, making melody in my heart, making melody in my heart, making melody in my heart. Unto the King of Kings, thumbs up, elbows out, making melody in my heart, making melody in my heart, making melody in my heart. Unto the King of Kings, thumbs up, elbows out, feet apart, making melody in my heart, making melody in my heart, making melody in my heart. Unto the King of Kings, thumbs up, elbows out, feet apart. Unto the King of Kings. Thank you. Hello children, welcome back again. As we are in the end of today's session, I'm pretty sure y'all enjoyed today's songs, the dance, stories which we thought today, all were so much fun. And also, as this is the end of today's session, see you all in another week with a lot more lined up. So that's it for today. And also don't forget to take part in the quiz. That is, link is put down in the description. So yeah, that's it for today. See you all next week. Have an amazing week. Bye.